அனைவருக்கும் நீங்கள் காலையில் ஒரு டிஃபன் வந்து ராகி மாவு களி செய்ய போகிறோம். எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து கேழ்வரகு மாவு தான் சொல்லுவாங்க, சில ஊருங்களில் ராகி மாவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து களி செய்ய போகிறோம். அதாவது அளவு வந்து 1 கப் அளவு நம்ம வந்து ஒரு பெரிய கப்பில் வந்து கோதுமை ராகி மாவு எடுத்துருக்கோம், கேழ்வரகு மாவு எடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான அளவு பாருங்கள், உப்பு எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போது 1க்கு 2 தண்ணி வச்சுருக்கோம். 1க்கு 2 தண்ணி வச்சு உப்பு போட்டுடலாம். தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. 2 நிமிஷம் உப்பு வந்து கரையிட்டோம். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டு நல்லா வேக வச்சு களி செய்தலாம். ஓகேங்களா, இந்த வந்து எனக்கு ராகி மாவில் கால்சியம் சத்து நிறைய இருக்குது. அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, எலும்பு ஆரோக்கியம், இன்னும் உடம்பு ஆரோக்கியம், பல நன்மைகள் தரக்கூடியது தான் இந்த கேழ்வரகு களி. இந்த கேழ்வரகு மாவு வந்து நீங்கள் களியாக தான் செய்யணும் சாவனில் களியும் செய்யலாம், கூழ் செய்யலாம், மொட்டமாக கூழ் செய்யலாம், இன்னும் பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். ஓகேங்களா, இந்த கிலோ மாவில் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நன்மைகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம கேழ்வரகு ராகி மாவு களி தான் இப்போ செய்ய போகிறோம். ஓகேங்களா, 2 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றிடலாம். நந்தினி நெய் வந்து 1 டீஸ்பூன் அளவு நம்ம நெய் ஊற்றிடலாம். அதில் நீங்கள் நெய் வேணான்னா சேர்க்க தேவையில்லை. நெய் சிலருக்கு வந்து பிடிக்காது, சிலருக்கு பிடிக்கும். தேவையில்லை அப்படின்னா நெய் சேர்க்க தேவையில்லை. ஓகேங்களா, நெய் மனமோட நெய் வாசனையாக இருக்கிறது தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம். அப்புறம் உப்பு போட்டாச்சு, மாவு போட்டிருக்கோம். இப்போ தான் மாவு சேர்க்க போகிறோம். மாவு போட்டாச்சுங்க, அப்படியே நல்லா வேகட்டும். ஓகேங்களா, களி வந்து நல்லா வேகணும். அதாவது நீங்கள் வந்து இந்த களியை பொறுத்த அளவில் நீங்கள் அளவே இல்லாமல், தண்ணி அளவு இல்லாமல் கூட செய்யலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வருமோ அளவு தெரியலாம் ஊற்றிங்க. ஊற்றினதுக்கப்புறம் மாவு போட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே கலந்துக்கலாம். ஓகேங்களா, நான் அளவு வச்சு தான் செய்யணும், அளவு இல்லாமல் செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. அவசியம் இல்லாமல் இப்படி விடும். இப்போ நான் வந்து 2 தண்ணி வச்சுருக்கேன், இல்லைன்னு சொல்ல. சில வந்து அளவு தெரியாது, தெரியாமல் என்ன செய்யலாம், ஒரு அந்தாச்சி தண்ணியை ஊற்றிங்க. ஊற்றிட்டு மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் கலக்கிறதுக்கு முன்னாடி அந்த உள்ள இருக்கிற தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கலந்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, அப்படியே வந்து நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், மாதிரி நல்லா வெந்தோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கலக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு, அது நொய்யரிசி இருந்தால் நொய்யரிசி போட்டு, அது நொய்யரிசி வெந்ததுக்கப்புறம் கூட இந்த மாவு போட்டு வேக வச்சு செய்வாங்க. அப்படியும் செய்யலாம். இதில் அப்படியே வந்து எதுவுமே இல்லாமலும் செய்யலாம். உங்களுக்கு விருப்பம் எப்படியோ அந்த அளவுக்கு நீ தாராளமாக செஞ்சுக்கலாம். இல்லை அரிசி போட்டு வேக லேட் ஆகுதா, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு சோறு இருந்தால் போதும், அந்த சோத்தில் போட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி வச்சு கூட இந்த மாவு போட்டு கூட களி செய்யலாம். இந்த களி பொறுத்த அளவில் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு, ரொம்ப நல்லது. அதனால நம்ம அடிக்கடி செய்யலாம், சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. நல்லா வேகட்டும். நல்லா களி வந்துட்டு வருதுங்க. அப்படியே நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும், அதிகமாக வேணும் அவசியம் கிடையாது. 10 நிமிஷத்தில் சூப்பராக அருமையாக வெந்துடும். ஓகேங்களா, அப்புறம் 10 நிமிஷம் வந்து களி நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கலந்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டாலும் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம், களி இறக்கிடலாம். களி வந்து எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி எடுத்தாச்சு. நெய் ஊற்றினால பார்த்திங்கன்னா அப்படியே கவனம் சூப்பராக அருமையான ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. நம்ம அப்படியே களி கலரிடலாம். ஓகேங்களா, களி நல்லா கலரிடலாம். தண்ணி வந்து பத்தாதான் மறுபடியும் ஊற்றணும். அந்த களியிலேருந்து எடுத்த தண்ணி இருக்குது, அப்படியே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப கட்டியாக வரும் போல இருக்குது. கொஞ்சம் தண்ணி தள்ளி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ 1க்கு 2 தண்ணி வச்சு கரெக்டாக இருக்குது. நம்ம தண்ணி சும்மா வடிகட்டணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான முறையில் களி வந்துருச்சு. வந்து 1க்கு 2 தண்ணி அளவு வந்து கரெக்டான முறையில் இருக்குது. ஓகே, அப்படி நீங்கள் அளவு தெரியலாம் கூட நான் சொன்ன மாதிரியே செஞ்சுக்கலாம். அந்த கட்டிடியாக இல்லாமல் இந்த வெள்ளையாக மாவு இல்லாமல் நம்ம க்ளீனாக களிக்கு எடுத்துட்டுங்க. ஓகேங்களா, களி இது சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் களிக்கு எடுத்தாச்சு. உப்பு நெய்யோட மனமாக வாசனையாக அருமையாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு சின்ன உருண்டையாக ஊட்டிடலாம் களி. ஓகேங்களா, உருண்டை ஊட்டிடலாம். இப்போது பாருங்கள், மாவு தேனால நம்ம தட்டில் போட்டுடலாம். போட்டு கை தண்ணி சூடாக இருக்கும், அப்படியே உருண்டை ஊட்டிங்க. களியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் நம்ம ரைஸ் சாப்பிட்றதே விட்டுட்டு களியே சாப்பிட்னா கூட ரொம்ப நல்லதாங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லது கூட. உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை ஊட்டி ஒரு ஆட் பாக்ஸில் நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா, நம்ம ஓரளவு தள்ளும் கரெக்டான உங்களுக்கு செய்திருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கட்டி வேணால் கட்டி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுவோ அந்த அளவுக்கு பார்த்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சமாக மாவு எடுத்துங்க, கையில் தண்ணி போட்டுங்க, போட்டு அது கரெக்டாக ஊட்டி எடுத்துங்க. சில விதத்தில் பார்த்திங்கன்னா அந்த களி செய்கிறதுக்கே வந்து தனியாக ஒரு கட்டையில் செஞ்சுருப்பாங்க.
அது இன்னும் அருமையாக இருக்கும். அது கூட ஒன்று வாங்கிட்டு வந்து நினச்சேன், டைம் இருந்தில்லை எனக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கிட்டு வரேன், ஓகேங்களா? கட்டையிலே இருக்கும், அதில் போட்டு கழுவி விட்டுனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கட் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா? இந்த உண்டை விட்டு இது வந்து நம்ம ஆடு வாசலில் போட்டுடலாம். இன்னும் ஒரு உண்டாகவும் விட்டுடலாம். பாருங்கள், களி வந்து செய்துட்டோம். அப்படியே ஒரு கப் மாவு போட்டோம், சூப்பராக அருமையாக செய்திருக்கோம். தண்ணி 2 வச்சிடும். தண்ணி 2 கரெக்டான முறையில் இருக்குது. நீங்கள் தண்ணி அளவில்னா கூட எப்படி செய்யலாம் சொல்லுங்கள், அதுமாதிரி செய்யலாம், ஓகேங்களா? ஒரு 3 பெரிய உண்டியும் ஒரு சின்ன உண்டி இருந்தது. அப்படியே முள்ளங்கி சாம்பார். நம்ம முள்ளங்கி வந்து ஒரு ஹெல்த்தியான சாம்பார் தான். முள்ளங்கி சாம்பார் ஊற்றிடலாம். முள்ளங்கி பருப்பு சாம்பார் அப்படியே சாப்பிடலாம் இப்போ, ஓகேங்களா? ராகி மாவு களி, கேழ்வரகு மாவு களி செய்திருக்கோம். முள்ளங்கி பருப்பு சாம்பார் அப்படியே சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம சாப்பிடலாம். களி வந்து பாருங்கள், அப்படியே தளன்னு நம்ம சாப்பிடக்கூடிய அளவு செஞ்சுருக்கோம். சிலருக்கு இன்னும் கட்டியாக வேணால் கூட நீங்கள் கட்டியாக செஞ்சுக்கலாம். நம்ம தளன்னு பாருங்கள், இந்த அளவுக்கு செய்திருக்கோம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். நெய் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், தண்ணி, இவ்வளோதாங்க. மாவு போட்டு களி போட்டு செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு அருமையாக அப்படி சாப்பிட்டு பார்த்தலாம் அப்படிங்க, ஓகேங்களா? இந்த களியில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து நிறைய இருக்குது. உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த களியில் அடங்கியிருக்கு. அதனால் நம்ம ரைஸை விட நம்ம களி சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது, ரொம்ப நல்லது. கால்சியம் சத்துனால எலும்புக்கு, நரம்புக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, அதிக சக்தியை தரக்கூடியது, ஓகேங்களா? ஆரோக்கியத்தை தரக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் பல நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு நன்மை இந்த களியில் இருக்குது. ராகி மாவில், ராகியில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம அடிக்கடி களி செய்யுங்க, சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். களி வந்து நீங்கள் களியாக சாப்பிடும்போது புழா கூட பிடிக்கலாம், களி சப்பாத்தி கூட செய்யலாம், ஓகேங்களா? இன்னும் பல ரெசிபிகள் செய்யலாம். இந்த இந்த ராகி மாவு வச்சு ஒரு ஸ்வீட் எள் உருண்டை செய்யலாம், இன்னும் எவ்வளவோ செய்யலாங்க. மொத்தத்தில் இந்த ராகி மாவு யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால் அடிக்கடி சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஓகேங்களா? ஓகே காய்ஸ்.